மக்கள் தூக்கத்தை தொலைத்தது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது மழை பாதிப்புகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் அவருடைய குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை என்ற விமர்சனத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது மக்கள் தூக்கம் தொலைத்தது அதிமுக ஆட்சியில்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், முதலமைச்சர் என்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? விவரங்கள். ராதா, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் தற்போது புயல் பாதிப்பை ஒட்டி மாவட்டங்களில் தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த புயல் தாக்கத்திற்கு பிறகு திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் போன்ற இடங்களில் முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு தமிழக அரசு சீரிய நிலையில் அதற்கான நடவடிக்கையை மாநிலம் முழுவதும் எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவருடைய பதில் இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மழை வெள்ள காலத்தில் பெருமளவுக்கு பாதிப்பு இருந்ததாகவும் சென்னை நகர மக்கள் தூக்கம் தொலைத்த இரவாக அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த புயல் பாதிப்பின் போது மீட்பு நடவடிக்கைகளில் மாநில அரசு ஈடுபட்டு வருவதாகவும் தகவலை தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைத்திருந்த நிலையில் அவருக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.